ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரியில் தெர்மோடைனமிக்ஸ் லெசன் பற்றி பார்ப்போம். அதில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் கான்செப்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து சிஸ்டத்தில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ரெண்டு இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸ் எதை பேஸ் பண்ணி டிஃபர் பண்ணுறாங்கன்னா, மாசு வால்யூமை டிபெண்ட் பண்ணியிருந்தால் அது வந்து எக்ஸ்டர்னல் ப்ராப்பர்ட்டி. மாசு வால்யூமை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி. எதெல்லாம் எக்ஸ்டர்னல் ப்ராப்பர்ட்டினா, என்தால்பி, என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, மாசு, வால்யூம், இன்டர்னல் எனர்ஜி, ஹீட் கெப்பாசிட்டி, நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ப்ராப்பர்ட்டி. இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர், டெம்பரேச்சர், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அப்புறம் டென்சிட்டி, அப்புறம் கான்சன்ட்ரேஷன், அப்புறம் பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தெர்மோடைனமிக்ஸில் வர மேஜராக இருக்க எல்லாமே எக்ஸ்டர்னல் ப்ராப்பர்ட்டியில் தான் வரும். ஸோ என்தால்பி, என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அப்புறம் மாஸ் வால்யூம் வந்து அதிலே வர்றது. ஸோ இன்டர்னல் எனர்ஜி, இது நாலுமே வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் வரும். ஹீட் கெப்பாசிட்டி, இதுவும் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் வரும். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி மட்டும்தான் இன்டர்னலில் வரும். ஸோ ஹீட் கெப்பாசிட்டின்றது எக்ஸ்டர்னல், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து இன்டர்னலில் வரும். நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாசு, வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இதிலே வந்துடுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாசு வால்யூமை டிபெண்ட் பண்ணி கிடையாது. அதனால் வந்து இது ஞாபகம் வச்சுங்க. ப்ரெஷர், டெம்பரேச்சர், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், இதை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மேஜர் ஞாபகம் வச்சுனாலும் இன்டர்னல் ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். டென்சிட்டி வந்து ரெண்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் சேர்ந்தது தான் டென்சிட்டி வந்து மாஸ் டிவைட் பை வால்யூமா. ஸோ ரெண்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் டிவைட் பண்ணால் ஒரு இன்டர்னல் ஃபேக்டர் வருது. அதேமாதிரி கான்சன்ட்ரேஷன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம், அதுவும் வந்து ரெண்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், இது வந்து இன்டர்னல் ஃபேக்டர். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் சிஸ்டம்னா என்னென்னா, சிஸ்டம் வந்து மூணு வகையான சிஸ்டம் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஓப்பன் சிஸ்டம், ரெண்டாவது வந்து க்ளோஸ்டு சிஸ்டம், தேர்டு வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம்னா வந்து அது வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வேணுன்றப்ப எதனை வேணால் இன்க்ரீஸ் பண்ணியா டிக்ரீஸ் பண்ணியா, நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மேட்டர் சேஞ்ச் பண்ண முடியும். மேட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஆல்வேஸ் வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட் வந்து உள்ளேருந்து வெளியிலேருந்து உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே க்ளோஸ்டு சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்ம மேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. க்ளோஸ் பண்ணதுனால உள்ளே இருக்க கண்டென்ட் வச்சு தான் வந்து இது பண்ண முடியாது. ஆனால் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஹீட் வந்து உள்ளேருந்து வெளியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஐசோலேட்டட் வந்து தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வச்சு இருக்கிறது வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ் வந்து எக்ஸாம்பிள் ஐசோலேட்டட். ஸோ எந்த ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. ஸோ சிஸ்டம்னா என்னென்னா, நம்ம எந்த ஒரு பார்ட்டில் ப்ராசஸ் பண்ணுறோமோ, இல்லை நம்ம அப்சர்வேஷன் கீழே இருக்க பார்ட் வந்து சிஸ்டம். அப்சர்வேஷன்லேருந்து சுற்றி இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்னுவாங்க. இப்போ ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து ரியாக்ஷன் பண்ணுறோம்னா அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே இருக்கிறது வந்து சிஸ்டம் சொல்லுவாங்க. ஃப்ளாஸ்க் அவுட் சைடில் இருக்கிறது சரௌண்டிங் சொல்லுவாங்க. யூனிவர்ஸ்னா சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங். அந்த சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் சேர்த்துருக்க எல்லாத்தையும் வந்து யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னென்னா, ஹீட் சேஞ்ச் ஈக்குவல் டு இன்டர்னல் சேஞ்ச் ப்ளஸ் ஒர்க் டன். இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். டெல்டா கியூ ஈக்குவல் டெல்டா யூ ப்ளஸ் ஒர்க் டன். இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வச்சு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 4 ப்ராசஸ் வரும். ஃபஸ்ட்டு ஐசோ தெர்மல், நெக்ஸ்ட்டு ஐசோகோரிக், மூணாவது ஐசோபாரிக், நாலாவது அடியபேட்டிக். சைக்கிளிக் ப்ராசஸ்ன்றது ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டேஜ் ஆரம்பிக்கும், அதே ஸ்டேஜில் முடியும் தான் சைக்கிளிக் ப்ராசஸ். ஸோ ஐசோ தெர்மல்னா ஹீட், ஐசோனா கான்ஸ்டன்ட். ஸோ வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகாது. இன்டர்னல் எனர்ஜினா என்னென்னா, உள்ளே இருக்க எல்லா எனர்ஜியும், ஹீட் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, எல்லா எனர்ஜியோட அடிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி. அதை வந்து தனியாக மெஷர் பண்ண முடியாது. சேஞ்சை வேணால் நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ அதுதான் டெல்டா யூன்னு போட்டிருக்கோம். ஸோ டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகாதனால இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகாது. ஸோ டி கான்ஸ்டன்ட்னால இன்டர்னல் எனர்ஜி 0. அப்போ வந்து
இந்த ஃபார்முலா எப்படி எழுதுலாம், டெல்டா கியூ ஈக்குவல் டு ஒர்க் டன். அதாவது ஐசோதர்மலில் வந்து ஹீட்டை சேஞ்ச் பண்ணால் ஒர்க் டன் வந்து சேஞ்ச் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் டன் நடக்கும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஐசோகோரிக்கில் வந்து வால்யூம் கான்ஸ்டன்ட், ஐசோகோரிக் வால்யூம் கான்ஸ்டன்ட். ஸோ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒர்க் டன் ஜீரோ. ஒர்க் டன் ஜீரோ எப்படின்னா அதுக்கு ஃபார்முலா பின்னாடி வரும். ஒர்க் டனோட ஃபார்முலா வந்து பி இன்ட்டு டெல்டா வின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒர்க் டன் வந்து ஜீரோவான சேஞ்ச் இன் வால்யூம் ஜீரோவாக இருக்கும்போது ஒர்க் டன் ஜீரோ. அப்போ ஐசோகோரிக் ப்ராசஸில் நீங்கள் ஹீட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே இன்டர்னல் எனர்ஜியில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஐசோபாரிக்கில் வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒர்க் டன் நடக்கும். ஏன்னா வந்து வால்யூம் சேஞ்ச் ஆனதாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் டன் ஜீரோ, ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அதில். ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே தான் வரும், எந்த சேஞ்சும் இருக்காது. நெக்ஸ்ட்டு அடியபைட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் கான்ஸ்டன்ட். அடியபைட்டிக்னால் ஹீட் சேஞ்ச் ஆகாது, எனர்ஜி சேஞ்ச் ஆகாதுல்ல. ஸோ ஹீட் ஜீரோவாக இருக்கும்போது இன்டர்னல் எனர்ஜி வந்து நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன். ஸோ அதில் வந்து அடியபைட்டிக் ப்ராசஸில் நீங்கள் இன்டர்னல் எனர்ஜியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா ஒர்க் டன் எதாவது பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் பண்ணும். சைக்கிளிக் ப்ராசஸ் சொன்ன மாரி ஸ்டார்டிங்கும் ஃபைனலும் வந்து சேமான ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அதில் வந்து இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ. ஸோ ஸ்டார்டிங்கும் ஃபைனலும் ஒரே டெம்பரேச்சரில் இருந்தால் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ தானே, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ. அதேமாதிரி சேஞ்ச் இன் என்தால்பி ஜீரோ, டெல்டா ஹெச்சும் ஜீரோ. ஸோ அந்த டெல்டா யூ ஜீரோ இங்கே போட்டிங்கன்னா ஒர்க் டன் வந்து ஹீட்டை சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் ரெண்டு இருக்குது. ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா ஒரு ப்ராசஸ் வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறது வந்து எந்த வித பாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து கேல்குலேட் பண்ணலாம், இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து டேரெக்டாக மெஷர் பண்ணலாம். அதை வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து என்தால்பி, என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அப்புறம் இன்டர்னல் எனர்ஜி, இது நாலுமே வரும். நாலுமே என்தால்பி, என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷன் என்னென்னா இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட்டு வந்து பாத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அது நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து மெஷர் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் ரெண்டு தான், ஹீட்டு ஒன்று, இன்னொன்று ஒர்க் டன், இது ரெண்டு மட்டும்தான், ஒர்க் டன், ஹீட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ப்ராசஸாக பார்ப்போம். ஐசோதர்மல்னால் சொன்ன மாரி டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதில் ரிவர்சிபிள், நான் ரிவர்சிபிள் இருக்குது. அதாவது இர்ரிவர்சிபிள், நான் ரிவர்சிபிள். ஓகே, ரிவர்சிபிள்னா என்னென்னா இப்போ ஒரு கம்ப்ரஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரே ஸ்டேட்டில் நடக்காது, நிறைய ஸ்டேட்டில் நடக்கும். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து நான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ரிவர்சிபிளில். அதே நான் ரிவர்சிபிளில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு மைனஸ் பி இன்ட்டு டெல்டா வின்னு சொல்கிறோம். எப்போனா நான் ரிவர்சிபிள் ப்ராசஸில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஒரு தடவை தான் சேஞ்ச் ஆகும். ஸோ மேக்ஸிமம் ஒரே தடவை கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஸ்டார்டிங் டு ஃபைனல் வந்து ஒரே ஸ்டேட் தான் வால்யூம் சேஞ்ச் ஆகும், மேஜராக வந்து சேஞ்ச் ஆகிறதுனால டெல்டா. அதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஐசோதர்மல் ரிவர்சிபிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலாக சேஞ்ச் ஆகும் வால்யூம், ஒரு இன்ச் பை இன்ச் குறையும் வால்யூம். ஸோ வந்து அதனால ஸ்மாலாக குறையிறதுனால டிவின்னு போட்டிருக்கோம். ஸோ வந்து நமக்கு வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும், பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. ஸோ பிவி ஈக்குவல் டு என்ஆர்டியில் பி இப்படியே வச்சுக்கிட்டு வி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ஆர்டி பை வி. ஸோ பிக்கு பதிலாக என்ஆர்டி பை வின்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்ட்டு டிவி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபரன்சியேஷன் வரும்போது 1/v, இந்த என்ஆர்டி கான்ஸ்டன்ட் 1/v இன்ட்டு டிவி வந்து லாகுன்னு எழுதலாமா, 1/x = log xன்னு எழுதுமே. ஸோ லான்னு வரும், லாகாக மாற்றோன்னா 2.03 வந்து முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 என்ஆர்டி log v2/v1. அதாவது v2ன்றது ஃபைனல், v1ன்றது இனிஷியல், v ஃபைனல் பை v இனிஷியல். எப்போ வால்யூமாக வரும்போது ரிவர்சிபிள், ஐசோதர்மல் ரிவர்சிபிளாக இருக்கும்போது. அதே ப்ரெஷரில் போட்டிங்கன்னா P1/P2, P இனிஷியல் பை P ஃபைனல். வால்யூமாக இருந்தால் ஃபைனல் பை இனிஷியல். இது வந்து ப்ரெஷராக தான் இனிஷியல் பை ஃபைனல், ஏன்னா ப்ரெஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலில், அதனால் அதே தான். ஸோ ஐசோதர்மலில் டெல்டா யூ ஜீரோ, ஏன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அதனால் வந்து ஒர்க் டன், ஹீட் சேஞ்ச் ஈக்குவல் டு ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம், 2.303 என்ஆர்டி log v ஃபைனல் பை v இனிஷியல். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டுக்கும் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது இந்த பக்கம் வந்தீங்கன்னா
ஒர்க் டன் ஈக்குவல் டு மைனஸ் பி இன்ட்டு டெல்டா வி. மேஜராக சேஞ்ச் ஆகிறதுனால வந்து டெல்டா வின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் எடுத்துக்கிற ப்ராசஸில் வால்யூம் வந்து குறையுது, வால்யூம் கம்ப்ரஸ் ஆகுதுன்னா டெல்டா வி வந்து நெகட்டிவ். எப்படி சொல்கிறேன்னா டெல்டா வினா V2 மைனஸ் V1 தானே. ஸோ V2 வந்து V1 கம்ப்ரஸ் ஆகும்போது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து V2 மைனஸ் V1ன்றது நெகட்டிவ் வேல்யூவாக வரும். ஸோ டெல்டா வி நெகட்டிவ்னா ஒர்க் டன் பாசிட்டிவ். ஏன்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு மைனஸ் பி இன்ட்டு டெல்டா வி. ஸோ டெல்டா வி நெகட்டிவ்னா ஒர்க் டன் பாசிட்டிவ். நமக்கு ஒர்க் டன் பாசிட்டிவாக எப்போ கிடைக்கும்னா கம்ப்ரெஷன் அப்போ. கம்ப்ரெஷன்னா என்னென்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஸோ நம்ம ப்ரெஷர் கொடுத்து இது பண்ணால் தான் வந்து கம்ப்ரெஸ் ஆகும் வால்யூம். இப்போ வந்து ஒரு பிஸ்டல் வச்சு ஒரு வாட்டரை கம்ப்ரெஸ் பண்ணும்போது தான் நம்ம மேலேருந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ சிஸ்டத்து மேலே வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ இப்போ ஒர்க் டன் அந்த சிஸ்டம் இருக்கும்போது தான் ஒர்க் டன் பாசிட்டிவாக வரும். எப்போ கம்ப்ரெஸ் ஆகும் அப்போ தான். அதே வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது டெல்டா வி வந்து பாசிட்டிவ். ஏன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, V2 வந்து V1 அதிகமாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் டன் வந்து நெகட்டிவ் ஆகும். ஸோ ஒர்க் டன் நெகட்டிவாக இருக்கும்போது எக்ஸ்பேண்ட் ஆகுதா, அப்போ சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எந்த ப்ரெஷரும் போடலன்னா ஆஸ் யூஸ்வல் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பிஸ்டல் ஸோ சிஸ்டம் வந்து மூவ் பண்ணுது. அப்போ வந்து ஒர்க் டன் பை த சிஸ்டம் வந்து நெகட்டிவ், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் வந்து பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஐசோகோரிக் ஆஸ் யூஸ்வல் எடுத்துக்கிற மாதிரி வால்யூம் சேஞ்ச் 0, அதனால் ஒர்க் டன் 0, டெல்டா Q ஈக்குவல் டெல்டா W. அடியபேட்டிக் வந்து Q ஈக்குவல் டு 0. ஸோ இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் டன். ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் என்னென்னா வேக்கமில் இருக்க கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு பார்த்தா ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். ஸோ கேஸ் இன் வேக்கம் வந்து ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். ஸோ வந்து நோ ஒர்க் டன். வேக்கமில் நீங்கள் எந்தமாரி எக்ஸ்பேன்ஷன் இருந்தாலும் ஃப்ரீ, ரிவர்சிபிளாக இருந்தாலும் சரி இர்ரிவர்சிபிளாக இருந்தாலும் சரி ஒர்க் டன் நடக்காது. ஸோ ஒர்க் டன் 0. அப்போ டெல்டா Q ஈக்குவல் டெல்டா U அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கிற தெர்மோடைனமிக்ஸ் ஃபார்முலாஸ் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீட் MCQ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.